காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு சில காவலர்கள் காட்டு மிராண்டிகளாகவும் கண்மூடித்தனமாகவும் இந்த கைதிகளை தாக்குவதன் விளைவாக பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ஏற்கனவே இதுக்கு உதாரணமாக நம்ம மடப்புறம் அஜித்குமார்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஆகாஷ் டெலிஷன் வரைக்கும் நம்ம உதாரணத்தை சொல்லலாம். உண்மையிலேயே அந்த அஜித்குமார் மரண வழக்கு, இரண்டாவது சாத்தான்குளம் தந்தை மற்றும் மகன் மரண வழக்கு, இதுக்கெல்லாம் நீதி இன்னும் கிடைக்காத பட்சத்துல அடுத்தடுத்து மரணங்கள் நடந்துட்டு இருக்கு, கஸ்டோடியல் டெத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இதுல இந்த ஆகாஷ் டெலிஷன் வெறும் 26 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன். அவன் என்னதாங்க தவறு பண்ணட்டும், அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு சட்டம் இருக்கு. ரெண்டாவது, நீங்க ஒருத்தரை அடிச்சு துன்புறுத்தி அவனை கொல்றதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இதனால் நீங்க நல்லதை சம்பாதிப்பீங்களா? இல்ல. உங்களுடைய தலைமுறை இந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இந்த மாதிரி காட்டுமிராண்டியாக இருக்கக்கூடியவர்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த பாவ செயல் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சந்ததிகளை மிகுந்த அளவுல பாதிக்கும். நீங்க நல்லதை செய்யாட்டும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சு அவங்களுக்கு விட்டுட்டு போகாதீங்க. அவங்க கண் முன்னாடியே அவங்க அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இப்ப இருக்கிறோம். தயவு செய்து இந்த மாதிரி செயலை துளியும் செய்ய நீங்க முன் வராதீங்க. ஒருத்தனை சித்திரவதைப்படுத்தி கொள்வதில் உங்களுக்கு அப்படி என்னங்க ஒரு சந்தோஷம் கிடைச்சிட போகுது? அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்ல அந்த ஆகாஷ் டெலிஷன் சொல்லியிருக்கிறத பார்த்தா மிக உருக்கமாக, மிக பதைபதைக்க வைக்குது. எந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறான் பாருங்க. இது மாதிரி நான் தவறு பண்ணிட்டேன், அது சம்பந்தமா எனக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பதிவு செஞ்சு நான் அங்க இருக்கக்கூடிய கிளாங்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கருவேல மரத்துல மதியம் 1:30 மணிக்கு நான் இருந்தேன். 10 நபர்கள், சீருடை இல்லாத காவலர்கள் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த முருகப்பஞ்சன் பக்கத்துல இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல மதிய சாப்பாடு வாங்கி கொடுத்து மாலை 4:30 வரைக்கும் அங்கேயே என்ன உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் நண்பன் குணாவை அவனும் என்ன வேற கார்ல கண்ணை கட்டி கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சு என்னுடைய காலின் மணிக்கட்டு, அந்த பாதத்துக்கு மேல இருக்கக்கூடிய மணிக்கட்டு கீழே ஒரு கல்லை வச்சாங்க. ரெண்டாவது முட்டிக்கு மேல ஒரு கல்லை வச்சுட்டு ஒரு ஈர சாக்கை என் காலில் போட்டு ஒரு கம்பியில, இரும்பு கம்பியால் ஓங்கி அடிச்சு என் எலும்பு முறிஞ்சு ரத்தம் வந்துச்சு. வலி வேதனையில் நான் துடிச்சேன். எந்த மாதிரி ஒரு வேதனையை கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் உங்களுடைய கர்மா, உங்களுடைய பாவ கணக்குல இறைவன் ஒருத்தனை எழுதிக்கிட்டே இருப்பான். அப்படி எனக்கு ஒரு வேதனையை கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நான் பாலத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன், நீ சொல்லணும்னு சொன்னாங்க. மீண்டும் போலீஸ் அடிப்பாங்கன்னு நினைச்சேன். நான் மருத்துவமனையில் அதைத்தான் நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்து என்னை மதுரை அந்த ராஜாஜி மருத்துவமனைக்கு என்ன மாற்றம் செஞ்சாங்க. ராஜாஜி மருத்துவமனையில நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லி அங்க இருந்த அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டை தயார் செய்ய போன ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த பதைமதைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறான். உண்மையிலேயே ஒரு 26 வழங்கி ஒரு இளைஞனுடைய ஜென்ரேஷனை, அவனுடைய வாழ்வுக்கையே அழிச்சிட்டீங்க. அவன் உடல்நல குறைவு இல்லாம இறந்திருக்கலாம், ஆனா அடிச்சு வேதனையில துன்பப்பட்டு அவன் எவ்வளவு ஒரு வேதனைப்பட்டிருப்பான். அந்த வேதனையில கொண்டிருக்கீங்களே அப்படிங்கிறது உண்மையிலே உங்களுக்குன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். நம்ம இந்த மாதிரி பாவத்தை செஞ்சுட்டேமே, நம்ம தலைமுறையில் நம்மளுடைய மகன் பேர குழந்தைகள் இதை அணிவிப்பாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கணும். கட்டாயம் இனிவரும் காலங்கள்ல இது போல கஸ்டோடியல் டெத் நடக்கக்கூடாது. அப்ப என் மகனின் மரணம் காவல்துறை திட்டமிட்டு செஞ்சதுன்னு சொல்லி அந்த மக்கள் கண்காணிப்பதோட நிறுவனர் அந்த ஹென்றி தீபன் அவர்கள் தலைமையில ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்துல அவங்க தாக்கல் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க அந்த வழக்குல அப்படின்னா, நாங்கள் ஒரு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த, SC ST சமூகத்தை சேர்ந்த, ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தை சேர்ந்த என் மகன் இது மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டான். இது சம்பந்தமா கைது செஞ்ச காவல்துறை இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்திய மகனை கால் மிகப்பெரிய எலும்பு முறிவு ஏற்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு இது சம்பந்தமாக அங்க காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேஸ் ஆஃப் டெத் விசாரணை, அதாவது ஒரு வழக்குல ஒருத்தர் இறந்துட்டா அது சம்பந்தமா நாங்க விசாரணை செய்யறோம்ங்கிற மாதிரி ஒரு FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுடைய போராட்டத்தை பார்த்த டிஜிபி என்ன பண்றாரு, இதை CBCIDக்கு மாற்றம் செய்யறாரு. மதுரை சிட்டி CBCID என்ன பண்ணுது அப்படின்னா, கிரைம் நம்பர் 1 ஆஃப் 2026 பதிவு செஞ்சு விசாரணை தொடங்கியிருக்கு. எங்கேயுமே SC ST ஆக்டின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்துல வாதம் வைக்கிறாங்க. இந்த வழக்கை மிக சாதுரியமாக அந்த கிரவுன்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி செஞ்சு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள். உண்மையிலேயே அவங்க பல விடயங்கள் இதுல பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான உத்தரவுகளை இதுல பிறப்பிச்சிருக்காங்க. அந்த மனுதாரர் தரப்புல அந்த ஆகாஷ் டெலிஷனோட தந்தையார் ராஜேஷ் கண்ணா அவர்கள் இந்த ஹென்றி தீபன் அவர்கள் தலைமையில பதிவு செய்யப்பட்ட வழக்குல என்ன பிரேயர் கேட்கிறாரு அப்படின்னா, நாங்கள் SC ST சமூகம், அப்ப SC STயின் கீழ் அந்த மர்டர் வழக்காக இதை மாற்றணும், அதாவது கொலை வழக்காக மாற்றணும். 2வது, விசாரணையை CBCIDக்கு மாற்றணும். 3வது, 60 நாட்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட்டிருக்கிறோம்.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஃபைனலா, இது இந்த உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்புல இந்த விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரேயர்ல கேட்கிறாங்க. இந்த வழக்கை உண்மையிலேயே நீதிபதி அந்த அனலைஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல அந்த மானாமதுரையோட தாசில்தார் கொடுத்த ரிப்போர்ட்டின் படி இவங்க எஸ்சி எஸ்டி சமூகம் தான், அந்த சாதி சான்றல் கட்டாயமா உறுதி செய்யப்படுது. அடுத்து ரிமாண்ட் ரிப்போர்ட்ல அந்த ஆகாஷியன் வாக்குமூலம் வந்து தெளிவாக இருக்கு, என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு அவர் தெளிவாக அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட பதிவு செஞ்சிருக்காரு, அதையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மிக நீண்ட ஒரு எலும்பு முறிவின் காரணமாகத்தான் இரத்த கசிவு நிக்காம இவர் இறந்திருக்கிறாரு, மிக அது வேதனைக்குரியதாக இருக்கு. இது போன்ற 3 விடயங்கள் இதுல பார்க்கப்படுது. 3 விடயங்கள் கட்டாயமாக இது எஸ்சி எஸ்டி வழக்காக மாற்றுவதற்கு இது போதுமான ஆதாரம். இன்னும் யாருடைய ரிப்போர்ட்டும் வருவதற்கு நீங்க தயக்கம் காட்ட வேண்டாம், தயங்க வேண்டாம், எஸ்சி எஸ்டி வழக்காக இதை மாத்துங்க அப்படிங்கிறது. அப்ப எஸ்சி எஸ்டி வழக்காக நீங்க மாற்றும் போது இதுல நீதிமன்றம் என்ன சொல்லுது, மிக முக்கியமா சொல்லுது, அரசு என்பது ஒண்ணும் கிடையாது, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணும் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்னா யாரு, அந்த கான்ஸ்டிடியூஷனல் அத இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மக்களை பாதுகாக்கக்கூடிய கார்டியன்க, கிரிமினல் லாவை நடைமுறைப்படுத்த வேண்டியவங்க. நீங்களே இந்த மாதிரி அடிச்சு கொல்லி மக்களை சித்திரவதைப்படுத்துவது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வச்சுட்டு இந்த உத்தரவுல என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம சொன்ன 5 உத்தரவுகள்ல அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிபிசிஐடியில முதலாவதாக அந்த விக்டோரியா கௌரி நீதியரசர் சொல்றது, சிபிசிஐடியில் டிஎஸ்பி ரேங்க்கு குறையாத ஒரு அதிகாரியை வந்து நீங்க நியமனம் பண்ணி அந்த கிரைம் நம்பர் 1 ஆஃப் 2026 விசாரணை நடத்தி ஒரு நியாயத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது உத்தரவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அதிகாரி பதவியேற்றவுடன் அந்த டிஎஸ்பி வந்தவுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழ் வழக்கை வந்து நீங்க மாற்றம் செய்யணும், இந்த பிரிவை நீங்க உள்ள சேர்க்கணும் அப்படிங்குது. மூன்றாவது உத்தரவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க போராட்டம் பண்றீங்க மானாமதுரை ஹைவேல, இப்ப 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு, உளாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, ஆனுவல் அந்த எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவர்கள் 80 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு. அதனால் அங்க இருந்து நீங்க மாற்றம் செய்யுங்க, இதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி ஒரு அமைச்சு அதன் மூலம் இதுல பேச்சுவார்த்தை நடத்துங்க, இதுல ஒரு நீதிபதிகள் 3 வழக்கறிஞர்களை வந்து நியமிங்கன்னு நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அடுத்து என்ன சொல்றாங்க, 4வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க போராட்டம் வந்து தொடரட்டும், போராடினா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அது உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நீங்க கத்தியின்றி ரத்தமின்றி ஒருவனுடைய உரிமைக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல்லேயே சொல்லப்பட்டிருக்கு, அதாவது கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு, அதன்படி நீங்க போராடுங்க. ஆனால் ஹைவேயை மறிச்சு போராடுறீங்க, இனிமேல் இதை நீங்க செஞ்சீங்கன்னா நானே உங்களை அப்புறப்படுத்துவதற்கு நான் போலீஸ்க்கு உத்தரவு பண்ணணும். அதனால் உங்களுக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல நீங்க தாராளமாக உங்களுடைய குரலை எழுப்பலாம், தாராளமாக நீங்க போராடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 12/3/2026 கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் தரணும். நீங்க போய் இது கிடைச்ச உடனே உடனடியாக கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் ஒன்று கொடுங்க, கொடுத்து அது நீதிமன்றத்தை கண்காணிக்கும், இதை எப்படி விசாரணை நடக்கு, என்ன நடக்கு என்பதை நாங்க கண்காணிப்போம் சொல்லி ஒரு 5 உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. உண்மையில இந்த 5 உத்தரவுல எஸ்சி எஸ்டி வழக்கை சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப இந்த எஸ்சி எஸ்டி வழக்கை சேர்க்கும் போது எந்த மாதிரி பாதிப்பு உண்டாகும், எந்த மாதிரி செக்ஷனை சேர்ப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஆக்ட் 1989 படி இந்த செக்ஷன் 3(2)(5) and 3(2)(7) இந்த 2 பிரிவுகள் கட்டாயமாக சேர்க்கப்படணும். அப்ப 2 பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்சி எஸ்டி நபருக்கு எதிராக, அதாவது செக்ஷன் ஆக்ட் 1989 செக்ஷன் 3(2)(5) என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்சி எஸ்டி நபருக்கு எதிராக ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் எஸ்சின்னு தெரிஞ்சு நீங்க அடிச்சு இது மாதிரி சித்திரவதைப்படுத்துறீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கப்படும். சில நேரங்கள்ல அந்த எஸ்சி எஸ்டின்னு தெரிஞ்சே நீங்க அவரை செய்யும் போது ஆயுள் தண்டனை கொடுப்பதற்கும் சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அரசு பணியாளர் வந்து இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களை திட்டமிட்டு நீங்க அவங்களுக்கு வந்து துன்பத்தை ஏற்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு 1 வருட சிறை தண்டனை இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஒண்ணு சேர்க்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 18A இது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் பிரிமினரி இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை, முதற்கட்ட விசாரணை இல்லாமல் நீங்க பிரியர் அப்ரூவல் யார்ட்டையும் வாங்காமல் நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலாம். சில நேரங்கள்ல காவல்துறை இந்த அரசு பணியாளர்கள் மீது நீங்க இப்ப சமீபத்துல ஒரு 2026 தமிழக அரசு ஒரு மாற்றம் கொண்டு வந்துச்சு. காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மேல அலிகேஷன் கொண்டு போனீங்க அப்படின்னா
அதாவது அந்த ஒரு அவர்களோட பணியை செய்யும் போது அவர்கள் எதை மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க அலிகேஷன் கொண்டு போனீங்கன்னா அதற்கான அப்ரூவல் இல்லாம நீங்க வந்து வழக்கை நடத்த முடியாது, வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஆனால் இந்த SC/ST ஆக்ட்ல என்ன சொல்லுது, செக்ஷன் 18A என்ன சொல்லுது அப்படின்னா, முதற்கட்ட விசாரணையும் தேவையில்லை, நீங்க வந்து அப்ரூவலும் தேவையில்லை, யார்கிட்டையுமே நீங்க வந்து பிரியர் அப்ரூவ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக FIR போடுங்க அப்படிங்கிறது. ஆனால் கட்டாயமாக இந்த வழக்கு SC/ST வழக்காக மாற்றம் செய்யப்படும் பட்சத்துல அதுல சம்பந்தப்பட்ட காவலர்கள் யாருமே தப்பிப்பதற்கு வழிவகை கிடையாது. இனி நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுப்பது நம்மளுடைய நோக்கம் கிடையாது, தண்டனை பெற்றுத் தருவது நோக்கம் கிடையாது. இனி வரும் காலங்கள்ல கஸ்டோடியல் டெத்துகள் இருக்கக்கூடாது. நீங்க சிறைச்சாலையில கொண்டாதான் கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. காவல்துறையால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட அவன் வீட்டுல செத்தாலும் சரி, மருத்துவமனை இருந்தாலும் இஸ் கஸ்டோடியல் டெத்து தான். ஏன் சிறைச்சாலையில செத்தாதான் அது கஸ்டோடியல் டெத்தா? காவல்துறை அடிச்சு கொண்டு அவன் எங்க செத்தா என்னங்க, செத்தாமனா அவன் கஸ்டோடியல் டெத்து தான். அரசு மிக உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா இந்த துறையானது முதலமைச்சரின் கீழ் இருக்கு, அவர் கீழ் இருக்கக்கூடிய துறைகள்ல தொடர்ந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துக்கள் வருவது வந்து மிக வருத்தத்தை கொடுக்கு. ரெண்டாவது, ஒரு மனித உயிர் பறிக்கப்படுது இந்த காவல்துறையால். காவல்துறை ஏற்கனவே அந்த ரீஃபார்ம் ஆக்ட் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பின்பற்றப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் இதுபோல் ஒரு உயிர் போகக்கூடாது என்பதை நம்ம வந்து காவல்துறையிட்ட வந்து கோரிக்கையாவே வைப்போம்.